தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, முதல் வாசகத்திலே கனவின் சூசியப்பர் பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிறோம். எல்லா செய்திகளையும் இறைவனுடைய அருளால் பெற்றுக்கொண்டு அனைத்து மக்களுக்கும், குறிப்பாக அந்த இடத்தை ஆளுகின்ற அரசருக்கும் ஒரு நல்ல ஒரு செய்தியை கொடுப்பவராக இருக்கிறார். நாம் உறங்குகின்ற பொழுது பல வேளைகளில் பல்வேறுபட்ட கனவுகள் தோன்றுகின்றன. இந்த கனவுகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பயனற்ற ஒரு கனவுகளாக இருக்கின்றன. ஆனால் இந்த பழைய ஏற்பாட்டிலே ஜோசப்புக்கு கொடுக்கின்ற ஒரு கனவானது ஒரு முதன்மையான ஒரு கனவாக அமைகிறது. இறைவன் நமக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்படுகின்ற ஒரு கனவுகள் எல்லாம் நம் அனைவரும் நல்லவர்களாக வாழ வேண்டும் என்ற ஒரு ஆசை, நம்பிக்கையாளர்களாக வாழ வேண்டும் என்ற ஒரு ஆசை, மனம் திரும்ப வேண்டும் என்று படுகின்ற ஒரு ஆசை. எனவே இறைவனுடைய கனவு நம்முடைய கனவுகளாக நினைத்து இந்த தவ காலத்தில் நாமும் நல்ல மனிதர்களாக வாழ முயற்சி எடுக்க இறைவன் வழியாக இறை அருளை வேண்டி கனவு காண்டு இறை அருளை பெற்று வாழ இந்த தெய்வீக திருப்பலியிலே நம்மை ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மர நிகழ்வுகளை கொண்டாட நம் தகுதி பெறும் பொருட்டு இந்த பாவங்கள், குற்றங்கள், பலவீனங்கள், ஊனியல்கள், புற வாழ்க்கைகள் இவற்றிற்காக மனவருந்தி ஆண்டவரிடத்தில் நாம் மன்னிப்பு வேண்டுவோம். உமக்கெதிராய் பாவம் செய்தே ஆண்டவரே என்னை மன்னியும். உமக்கெதிராய் பாவம் செய்தே ஆண்டவரே என்னை மன்னியும். உம் அன்புக்கு எதிராய் பாவம் செய்தேன், உம் ஆணைக்கு எதிராய் பாவம் செய்தேன். உமக்கெதிராய் பாவம் செய்தேன், ஆண்டவரே என்னை மன்னியும். உம் இரக்கத்திற்கெதிராய் பாவம் செய்தேன், உம் இதயத்திற்கெதிராய் பாவம் செய்தேன். உமக்கெதிராய் பாவம் செய்தேன், ஆண்டவரே என்னை மன்னியும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். மன்றாடுவோமாக. எங்கள் விடுதலைக்கு மீட்புக்கும் காரணரான இறைவா, நாங்கள் உம்மை வேண்டுவோரின் குரலை எங்களுக்கு கேட்டருளும். உம் திருமகனின் சிந்திய இரத்தத்தால் நீர் மீட்டு கொண்ட மக்கள் நாங்கள் உம்மால் வாழ்வு பெறவும் அது முடிவில்லா பாதுகாப்பில் மகிழவும் செய்வீராக. உமோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இதோ வருகிறான் கனவின் மன்னன், வாருங்கள் அவனை கொன்று போடுவோம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 37, 3, 4, 12, 13 மற்றும் 17 முதல் 28 வரை உள்ள இறை சொற்றொடர். இஸ்ரவேல் முதிர்ந்த வயதில் தமக்கு யோசேப்பு பிறந்தமையால் அவரை மற்றெல்லா புதல்வரையும் விட அதிகமாக நேசித்து வந்தார். அவருக்கு அழகு வேலைப்பாடுகள் நிறைந்த ஓர் அங்கி செய்து கொடுத்தார். அவருடைய சகோதரர்கள்
தங்கள் தந்தை அவரை எல்லாரிலும் அதிகமாய் நேசிக்கிறார் என்று கண்டு அவரை வெறுத்தனர். அவர்களால் அவரோடு பாசத்துடன் பேச இயலவில்லை. அப்படி இருக்கையில் அவர் சகோதரர் செக்கேமில் தம் தந்தையின் மந்தைகளை மேய்க்க சென்றனர். இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் சகோதரர்கள் செக்கேமில் ஆடு மேய்க்கின்றார்கள் அல்லவா? அவர்களிடம் உன்னை அனுப்பப் போகிறேன் என்றார். யோசேப்பு தம் சகோதரரை தேடி சென்று தோத்தானில் அவர்களை கண்டுபிடித்தார். தொலைவில் அவர் வருவதை கண்ட அவர்கள் தங்களுக்கு அருகில் அவர் வருமுன் அவரை கொல்ல திட்டமிட்டனர். அவர் சகோதரர்கள் ஒருவரை நோக்கி, இதோ வருகிறான் கனவின் மன்னன், நாம் அவனை கொன்று இந்த ஆழ்குழிகளுள் ஒன்றில் தள்ளிவிட்டு ஒரு கொடிய விலங்கு அவனை தின்று விட்டதென்று சொல்வோம். அப்பொழுது அவனுடைய கனவுகள் என்ன ஆகும் என்று பார்ப்போம் என்றனர். ரூபன் இவற்றை கேட்டு அவர்கள் கையிலிருந்து தப்பி வைக்கும் எண்ணத்தில் அவர்களை நோக்கி, நாம் அவனை சாகடிக்க வேண்டாம் என்றார்கள். ரூபன் அவர்களை நோக்கி, அவன் இரத்தத்தை சிந்தாதீர்கள், அவனை பாலி நிலத்திலுள்ள இந்த ஆழ்குழிக்குள் தள்ளிவிடுங்கள், அவன் மீது கை வைக்காதீர்கள் என்று சொன்னார். ஏனெனில் அவர்கள் கையிலிருந்து அவரை தப்பிவித்து தம் தந்தையிடம் சேர்ப்பிக்கும் நோக்கம் கொண்டிருந்தார். யோசேப்பு தம் சகோதரரிடம் வந்து சேர்ந்தவுடன் அவர் அணிந்திருந்த அழகு வேலைப்பாடுகள் நிறைந்த அங்கியை உரிந்துவிட்டு அவரை ஆழ்குழியில் தூக்கி போட்டனர். அது தண்ணீர் இல்லாத வெறுங்குழி. பின்பு அவர்கள் உணவு அருந்தும்படி அமர்ந்தனர். அப்பொழுது அவர்கள் கண்களை உயர்த்தி கிலதேயாவில் இருந்து வந்து கொண்டிருந்த இஸ்மாயிலரின் வணிக குழுவை பார்த்தனர். நறுமண பொருள்களையும் தைல வகைகளையும் வெள்ளை போலத்தையும் அவர்கள் ஒட்டகங்களின் மேல் ஏற்றி எகிப்திற்கு சென்று கொண்டிருந்தனர். அப்பொழுது யூதா தம் சகோதரர்களை நோக்கி, நாம் நம் சகோதரனை கொன்று அவன் இரத்தத்தை மறைப்பதனால் நமக்கு என்ன பயன்? வாருங்கள், இஸ்மாயிலருக்கு அவனை விற்று விடுவோம், அவன் மேல் நாம் கை வைக்க வேண்டாம், ஏனெனில் அவன் நம் சகோதரனும் நம் சொந்த சதையுமாய் இருக்கிறான் என்று சொல்ல அவர்கள் சம்மதித்தனர். ஆகையால் மிதியான் நாட்டு வணிகர் அவர்களை கடந்து செல்கையில் குழியிலிருந்து யோசேப்பை வெளியே தூக்கி அந்த இஸ்மாயிலரிடம் 20 வெள்ளிக்காசுக்கு விற்றனர். அவர்களும் யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு சென்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். நாட்டில் அவர் பஞ்சம் வரும்படி செய்தார், உணவெனும் ஊன்றுகோலை முறித்து விட்டார். அவர்களுக்கு முன் ஒருவரை அனுப்பி வைத்தார், யோசேப்பு என்பவர் அடிமையாக விற்கப்பட்டார். பல்லவி. ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். அவர் தம் கால்களுக்கு விளங்கிட்டு அவரை துன்புறுத்தினர். அவர் தம் கழுத்தில் இரும்பு பட்டையை மாற்றினர். காலம் வந்தது, அவர் உரைத்தது நிறைவேறிற்று. ஆண்டவரின் வார்த்தை அவர் உண்மையானவர் என மெய்ப்பித்தது. பல்லவி. ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். மன்னர் ஆள் அனுப்பி அவரை விடுதலை செய்தார். மக்களினங்களின் தலைவர் அவருக்கு விடுதலை அளித்தார். அவர் அவரை தம் அரண்மனைக்கு தலைவர் ஆக்கினார். தம் உடைமைகளுக்கெல்லாம் பொறுப்பாளராக ஏற்படுத்தினார். பல்லவி. ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெரும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 21 இறை வார்த்தைகள் 33 முதல் 43 மற்றும்
45, 46 முடிய இறை வார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு தலைமை குருக்களையும் மக்களின் மூப்பர்களையும் நோக்கி கூறியது: மேலும் ஒரு உவமையை கேளுங்கள். நிலக்கிழார் ஒருவர் ஒரு திராட்சை தோட்டம் போட்டு சுற்றிலும் வேலி அடைத்து அதில் பிழிவு குழி வெட்டி ஒரு காவல் மாடமும் கட்டினார். பின்பு தோட்ட தொழிலாளர்களிடம் அதை குத்தகைக்கு விட்டுவிட்டு நெடும்பயணம் மேற்கொண்டார். பழம் பறிக்கும் காலம் நெருங்கி வந்தபோது அவர் தமக்கு சேர வேண்டிய பழங்களை பெற்று வரும்படி தம் பணியாளர்களை அத்தோட்ட தொழிலாளர்களிடம் அனுப்பினார். தோட்ட தொழிலாளர்களும் அவருடைய பணியாளர்களை பிடித்து ஒருவரை நெய்ய புடைத்தார்கள், ஒருவரை கொலை செய்தார்கள், ஒருவரை கல்லால் எறிந்தார்கள். மீண்டும் அவர் முதலில் அனுப்பியவரை விட மிகுதியான வேறு சில பணியாளர்களை அனுப்பினார். அவர்களுக்கும் அப்படியே அவர்கள் செய்தார்கள். தம் மகனை மதிப்பார்கள் என்று அவர் நினைத்து கொண்டு அவர் இறுதியாக அவர்களிடம் அனுப்பினார். அம்மகனை கண்டபோது தோட்ட தொழிலாளர்கள், இவன்தான் சொத்துக்குரியவன், வாருங்கள் நாம் இவனை கொண்டு போடுவோம், அப்பொழுது இவன் சொத்து நமக்கு கிடைக்கும் என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். பின்பு அவர்கள் அவரை பிடித்து திராட்சை தோட்டத்திற்கு வெளியே தள்ளி கொன்று போட்டார்கள். எனவே திராட்சை தோட்ட உரிமையாளர் வரும்போது அத்தொழிலாளர்களை என்ன செய்வார் என இயேசு கேட்டார். அவர்கள் அவரிடம், அத்தீயோரை ஈவிரக்கமின்றி ஒழித்து விடுவார். உரிய காலத்தில் தமக்கு சேர வேண்டிய பங்கை கொடுக்க முன்வரும் வேறு ஒரு தொழிலாளர்களுக்கு அத்திராட்சை தோட்டத்தை குத்தகைக்கு விடுவார் என்றார்கள். இயேசு அவர்களிடம், கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்துக்கு மூலக்கல் ஆயிற்று. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது, நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று என்று நீங்கள் மறைநூலில் ஒருபோதும் வாசித்தது இல்லையா? எனவே உங்களிடமிருந்து இறையாட்சி அகற்றப்படும். அவ்விறையாட்சிக்கு ஏற்ற முறையில் செயல்படும் ஒரு மக்கள் இனத்தார் அதற்கு உட்படுவர் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். தலைமை குருக்களும் பரிசேயரும் அவருடைய ஓமையை கேட்டபோது தங்களை குறித்தே அவர் கூறினார் என்று உணர்ந்து கொண்டனர். அவர்கள் அவரை பிடிக்க வழி தேடியும் மக்கள் கூட்டத்தினர் அவரை இறைவாக்கினர் என்று கருதியதால் அவர்களுக்கு அஞ்சினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்னைக்குரிய அன்பு பிள்ளைகளே, மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களே, உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆண்டவராகிய இயேசு அன்னை மரியாள் வழியாக நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. இன்றைய நற்செய்தி பகுதியில் அக்காலத்தில் வாழ்ந்த பாலஸ்தீனத்தில் இருந்த மக்களுடைய அவர்களிடையே இருந்த நிலவிய பொருளாதார அமைப்பை காட்டுகிறது. எனவேதான் அந்த பொருளாதார சூழ்ச்சிகளையும் சூழ்நிலைகளையும் இறைவன் இன்றைய நற்செய்தியின் வாயிலாக நமக்கு எடுத்து காண்பிக்கிறார். வாழ்க்கை என்னும் திராட்சை தோட்டம் நமக்கும் அந்த திராட்சை தோட்டத்தை அன்று பாலஸ்தீனத்திலே வாழ்ந்த மக்களுக்கு கொடுத்தது போல நமக்கும் அந்த ஒரு திராட்சை தோட்டத்தை இன்று இறைவன் நமக்கு கொடுக்கிறார். அன்றைய பாலஸ்தீனத்தில் கொடிய குத்தகைகளாகிய மாறிய இந்த ஓமை பரிசேயர்கள் தலைமை குருக்களையும் அவருடைய காலத்தில் வாழ்ந்த அறிஞர்களை, மறைநூல் அறிஞர்களை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது. இது இன்று நமக்கும் மிகவும் ஒரு பொருத்தமாக அமைகிறது. ஏனென்றால் நாமும் அந்த பாலஸ்தீனத்தில் வாழ்ந்த கொடிய குத்தகைதாரர்களைப் போல இப்பொழுதும் நாமும் அந்த மனநிலை கொண்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை இறைவன் நமக்கு அறிவுறுத்துகிறார். ஆண்டவர் பல வழிகளில் நம்மை மனமாற்றத்திற்கு அழைத்திருக்கிறார். ஆனால் நாம் தொடர்ந்து அவரை எதிர்க்கிறோம். அவரது சொற்களை கண்டும் கண்டுகொள்ளாமல் காணாதது போல இருந்து அவரை கொலை செய்துவதற்கு நாமும் ஒரு காரணமாக அமைகிறோம். ஆண்டவர் இயேசு இந்த குத்தகை ஓமைகளிலே 3 செய்திகளை நமக்கு சொல்லுகிறார். கடவுள் மனிதர்கள் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை ஒன்று சொல்கிறார். இரண்டாவது, கடவுள் நம் மீது மிக பெரும் பொறுமை, அவர் பொறுமையாக இருப்பதை நமக்கு சொல்லுகிறார். மூன்றாவது, கடவுள் நீதி உள்ளவராக இருக்கிறார்.
ஏனென்றால் கடவுள் மனிதர்கள் மீது வைத்திருக்க நம்பிக்கை, கடவுள் நம்மீது மிக பொறுமையாக இருக்கின்ற ஒரு வாழ்வு, கடவுள் நம்மீது நீதி உள்ளவராக இருக்கின்ற ஒரு செயலை சுட்டி காட்டுகிறது. எனவேதான் இந்த திராட்சை தோட்டத்தை நாம் பார்க்கின்ற பொழுது நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையும் அது குறிப்பிட்டு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. சுற்றிலும் அது வேலி தருகின்ற ஒரு திரு அவையையும் நம்மை பிற தப்பறைகளிலிருந்து காப்பாற்ற பாதுகாக்க நமக்கு வழிவகை செய்கிறது. பிழிவு குழிகள் நமக்குள் மிக சிறந்தவற்றை இறைவன் வைத்துள்ளார். இதனை வெளியே கொண்டு வர சவால்களையும் தடைகளையும் நமக்கு தருகிறார். அதை எதிர்த்து போராடக்கூடியவர்களாக வாழக்கூடிய ஒரு செய்தியை நமக்கு கொடுக்கிறது. காவல் மாடம், புனிதர்கள், ஆயர்கள், குருக்கள் இவர்களை கொண்டு நாம் தொலை தூரத்தில் நம்மை பாதுகாக்க நமக்கு கொடுக்கப்படுகிறது. எனவே இந்த புனிதர்களும் ஆயர்களும் குருக்களும் நம்மை ஒவ்வொரு நாளும் இந்த பலியின் வழியாக நம்முடைய வாழ்க்கையை தூய்மைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நமது வாழ்க்கை என்னும் திராட்சை தோட்டத்தை இவ்வளவு பராமரிப்புகளோடு குத்தகைக்கு நம்மிடம் விட்டவர் நமது கடவுள். எனவே குத்தகைக்கு விட்டவர் கண்டிப்பாக அதனுடைய பலனை எதிர்பார்க்கிறார் தானே. எனவே அந்த ஒரு பலனை நாம் அவருடைய நாம் அதை உரிமைகளோடு அவருக்கு நாம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா, அவருடைய உரிமையை நாம் பெற்று இன்னும் அவரை துன்புறுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோமா என்பதை தான் இந்த திராட்சை தோட்டம் நமக்கு அவருடைய மதிப்பீடுகளையும் வார்த்தைகளையும் நாம் கொலை செய்து இன்னும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. எனவே இந்த குத்திகை ஓமையை நாம் படிக்கின்ற பொழுது ஒரு கதையானது நம்முடைய உள்ளத்திலே இந்த கதையை எடுத்துக்கொள்ள வேண்டும். சேவலும் நரியும் ரெண்டு நண்பர்களாக இருக்கின்றன. சேவலும் நரியும் நண்பர்களாக இருக்கின்ற பொழுது இந்த அவர்களிடத்தில் இருக்கின்ற ஒரு பணத்தை வைத்து கொண்டு ஒரு இடத்தை வாங்குகிறார்கள். அந்த இடத்தை வாங்குகின்ற பொழுது அந்த இடத்திலே நல்ல பயிர் செய்ய வேண்டும் என்று இருவரும் ஒப்பந்தம் செய்கிறார்கள். சேவல் நரியும் இந்த ஒப்பந்தத்தில் மேலே விளைகின்ற பகுதி எனக்கும் நரிக்கும், கீழே விளைகின்ற பகுதி சேவலுக்கு உனக்கும் என்று சொல்லி முதல் ஆண்டில் இவர்கள் ஒப்பந்தத்தை கையெழுத்திடுகிறார்கள். உடனே சேவல் கோதுமையை விளைவிக்கலாம் என்று நரி சொல்வதை கேட்டு அது விளைவிக்கிறது. விளைச்சல் வருகின்ற பொழுது கோதுமைகள் மேலே வருகின்ற பொழுது நரி அனைத்து கோதுமைகளையும் எடுத்து சென்று விடுகிறது. சேவலோ ஏமாற்றம் அடைகிறது. இரண்டாம் ஆண்டும் இதே போல நரியானது இன்னொரு ஒப்பந்தத்தை கொடுக்கிறது. கீழே விளைகின்ற பகுதி எனக்கும், மேலே விளைகின்ற பகுதி உனக்கும் என்று சொல்லுகிறது. அப்பொழுது இந்த நரி இன்னொரு யோசனை கொடுக்கிறது, வேர்க்கடலையை போடலாம் என்று. சேவல் பார்க்கிறது, அது சொல்வது போல கேட்கிறது. கீழே விளைகின்ற அனைத்து வேர்க்கடலையும் நரியானது எடுத்து கொண்டு போய்விடுகிறது. மேலே விளைகின்ற அது சேவலுக்கு ஏமாற்றமே அளிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையும் அப்படிதான். இறைவனுக்கு நாம் இப்படி கொடுக்க வேண்டும், இப்படி வாழ வேண்டும் என்று இந்த தவ காலத்தில் நாம் வாழ்கிறோம். இந்த நரியை போல தந்திரம் உள்ளவர்களாக, குத்தகைக்காரர்களாக நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை உணர்ந்து நாம் நல்ல மனநிலை கொண்டவர்களாக, இறைவனுடைய நம்பிக்கையில் வாழக்கூடியவர்களாக, இறைவனுடைய பொறுமையை பெற்று வாழக்கூடியவர்களாக, இறைவனுடைய நீதியையும் நாம் நிலைநாட்டக்கூடியவர்களாக வாழ இந்த தெய்வீக திருப்பலியிலே நம்மை அர்ப்பணித்து இறைவனுக்கு உரிய பிள்ளைகளாக வாழ முயற்சி எடுப்போம். இறை அருளை பெறுவோம். ஆமென். எடுத்து வந்தோம் காணிக்கையை, இறையமுதே உம்மை சூழ வந்தோம், இனிதாகவே உம்மை ஆளவே இதை ஏற்பாய் என்று வேண்டுகிறோம். எடுத்து வந்தோம் காணிக்கையை.
சகோதர சகோதரிகளை என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வழி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவாயும் மறைநிகழ்வுகளை தகுதியுடன் கொண்டாட உமடியார்களை உமது இரக்கத்தால் தயாரிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு இறைப்பற்றுள்ள வாழ்வினால் அவர்களை வழிநடத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். உம்முடைய பிள்ளைகளின் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க பயனுள்ள சிறப்பான காலத்தை ஏற்படுத்தினீர். அதனால் நாங்கள் மட்டு மீறிய பற்றுதல்களிலிருந்து விடுதலை பெற்று நிலையானவற்றில் மென்மேலும் மனதை செலுத்துமாறு எங்களை தூண்டுகின்ற காலம் இதுவே. ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குடும்பமாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மதுமாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை துமைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண்ட மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் இந்த திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மேதகு ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலராக அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும்.
ஆண்டவரே, தெய்வீக திருப்பலியில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற அனைத்து கருத்துக்களையும் மற்ற ஆட்டுகளையும் உமது நாமத்தினால் கூடி ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஆசிர்வதித்து நல்வழிப்படுத்துவீராக. மேலும் உயிர்த்தெழும் இந்த நோக்கொடுத்துவில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் தெய்வீக திருப்பலியில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற ஆன்மாக்களையும் நம்முடைய குடும்பங்களில் இருந்து போன அனைத்து ஆன்மாக்களுக்காகவும், யாரும் இணையாத ஆத்மக்களுக்காகவும், உத்திரகர் ஸ்தலத்தில் இருக்கிற ஆத்மக்களுக்காகவும் நாம் சிறப்பாக ஜெபிப்போம். இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து போது திருமுக ஒளியின் உள்ளேற்றலும் எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெறும் பொருட்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த மரமர உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லா வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு தருகின்ற அமைதியை ஒருவரோடு ஒருவர் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம்மை மீட்கின்ற இயேசு நம்மோடு இருக்கிறார். நாமும் அவரோடு வாழ நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும், எனது ஆன்மா நலமடையும். கடவுள் நம் மீது அன்பு கொண்டு தம் மகனை நம் பாவங்களுக்கு கழுவாயாக அனுப்பினார். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையான மீட்பின் அச்சாரத்தை பெற்று கொண்ட நாங்கள் அதை தகுந்த முறையில் நாடு செய்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் அம்மீட்பை கண்டடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பின் பிள்ளைகளாக வாழ்ந்திட சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு
என் நன்றி.